கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஆதியாம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு சிறு காரியம்தான். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான் அப்படின்னா அவர் ஒரு விவசாயி என்று சொல்லலாம். ஆனால் ஆதியாம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் யாரை கொண்டு என்ன செய்வார் என்றே தெரியாது. நான் நல்லா தியானித்து பார்க்கும்போது நோவாவுக்கும் இந்த பேழை கட்டுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது வேற, இது வேற வேலை. ஆனால் நோவாவை உத்தமமாய் பார்த்ததுனால, நீதிமான அந்த நாட்களில் நீதிமானா பார்த்ததுனால, இவன் மூலமாகத்தான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாத ஒரு வேலையை தேவன் கற்றுக் கொடுத்து கட்ட வைக்கிறார். 100 வருஷம் கட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நல்லா தியானிச்சு பாருங்களேன். நோவாவுக்கும் இந்த வேலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஜன்னலை வைக்கணும், யானை போகிற அளவுக்கு வாசல் வைக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கீழ் பூசணும் இல்லையா? ஒரு இடத்துல கூட தண்ணி உள்ள லீக் ஆயிடக்கூடாது. எந்த அளவு தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தை நேசிச்சதுனால, மிருகங்களை நேசிச்சதுனால, கர்த்தர் அவனுக்கு அறிமுகமில்லாத ஒரு வேலை, அவனுக்கு தெரியாத ஒரு வேலையை கொடுத்து அவனை உயர்த்துகிறார். அவன் மூலமாய் சந்ததி பாதுகாக்கப்படுகிறது. அப்போ நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, ஒருவேளை இன்றைக்கு நாம் தேவனுக்கு இந்த வேலையும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, எனக்கு இதுக்கு எந்த ஒரு ஈடுபாடே இல்லை என்று சொன்னால், தேவன் உங்களை கொண்டு அதை செய்கிறார் என்று சொன்னால், தேவன் உங்களை நீதிமானாக உத்தமனாக கண்டிருக்கிறார். உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ நீங்கள் அவருக்கு ரொம்ப நன்றி செலுத்தி தேவன் சொல்லுவதை நாம் செய்ய வேண்டும். அவ்வளவுதான் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால் நோவா மேலே வைத்திருந்த அன்பு, கூட வேலை செய்கிறவங்கள கூப்பிட்டுருக்கலாம். அவங்களுக்குலாம் சரியாக வேலை செய்ய தெரியுமா தெரியாது. அவங்கெல்லாம் கேட்டிருப்பாங்க, எதுக்காக இந்த படகை உண்டு பண்ணுறீங்க, என்ன பிரச்சனை, மழை வரப்போகுதுன்னு இருப்பார். இது வரைக்கும் மழை மேலேருந்து வரவே இல்லை, கீழே தான் மூடுபடி தான் வந்துச்சு, என்ன நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நோவா விசுவாசத்தில் நின்றார். ஆண்டவர் சொன்னது அப்படியே கீழ்ப்படிந்தார். அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பேழை என்கிற ஜெபத்துக்குள்ளே வாங்க, பேழை என்கிற வேத வசனத்துக்குள்ளே வாங்க, பேழை என்கிற ஆராதனைக்குள்ளே வாங்க. இயேசுவோடு இருக்கணும். அப்போ தான் நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி இருக்கிற மிருகம் எல்லாம் நோவா பாதுகாத்ததுனால, நோவாவை வச்சு தான் கர்த்தர் அதையெல்லாம் பாதுகாத்தார். இதை நாம் மறுக்க முடியாது. ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளில் இந்த செய்திக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நீங்கள் என்ன விரும்புகிறீரோ அப்படி எங்களை செய்யும். எங்கள் அறிவு, எங்கள் சிந்தனையும் குறைவுள்ளதப்பா. உலகத்தில் உள்ள ஞானியை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான எங்களை தெரிந்து கொண்டீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.